பார்க்க போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டிஷ். இது வந்து ஆக்சுவலாக இட்டாலியன் ரொம்ப ஃபேமஸான டிஷ். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். 1 bowl of penne pasta, grated cheddar cheese 50 gram, chopped parsley 10 grams, chopped onions 1 number, diced capsicum 50 gram, fresh cream 100 grams, butter 50 grams, zucchini 20 grams, chili flakes 5 grams, crushed peppers 5 grams, 10 to 20 ml olive oil, தேவையான அளவு salt. தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஹீட் ஆன அப்புறமா சாப் ஆனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ் லைக் க்ரீன், எல்லோ, ரெட் நல்லா சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணி முடிச்ச அப்புறமா ஜுகுனி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஈஸியான வெஜிடபிள், ராவல் சாப்பிட்லாம். அதை லைட்டாக போய்ட்டு சாத்தே பண்ணிக்கலாம். சாத்தே பண்ணி முடிச்ச அப்புறமா கொஞ்சம் ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கான்டினென்டலில் பேசிக் சாஸில் ஒரு சாஸ். அது ஒயிட் சாஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கொஞ்சம் பெண்ணே போட்டு நல்லா லைட்டாக சாத்தே பண்ணிக்கோங்க. சாத்தே பண்ணி முடிச்ச அப்புறமா இப்போ சீசனிங் பண்ணணும். சீசனிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிளாக் பெப்பர் அண்ட் சால்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது ஒயிட் சாஸ்னால் நம்ம பிளாக் பெப்பர் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சால்ட் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சமாக சால்ட் அண்ட் சாப் பார்ஸ்லி போட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். பிளேட்டிங் பார்த்தீங்கன்னா கார்னிஷ் செடர் சீஸ், கிரேட்டட் செடர் சீஸ் அண்ட் பார்ஸ்லி போட்டு கார்னிஷ் பண்ணணும். எப்படி செய்யறது இப்போ பார்க்கலாம். பேன் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஆயில் ஹீட் ஆன அப்புறமா கொஞ்சமாக சாப் ஆனியன், ஆனியன் பார்த்தீங்கன்னா அந்த ரா ஃப்ளேவர்லாம் நம்ம ஃபுல்லாக போகணும். முடிஞ்சப்போ கொஞ்சம் பெல் பெப்பர்ஸ், ஃபஸ்ட்டு க்ரீன் பெல் பெப்பர், கொஞ்சமாக எல்லோ அண்ட் ரெட். இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சும்மா அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க கட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கலர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜுகுனி போட்டாச்சு எல்லாமே. போட்டாமல் கொஞ்சமாக ஒயிட் சாஸ், போட்டோமா கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் வந்து ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். க்ரீம் திக்னஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ஆட் பண்ணப்போ லிட்டில் பிட் சால்ட், கொஞ்சமாக சால்ட்டு போடணும். சால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் போடும்போது நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். சால்ட்டு போட்டு முடிச்சப்போ உடனே பார்ஸ்லி, கொஞ்சமாக சாப் பார்ஸ்லி ஜஸ்ட் ஒரு பிட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி முடிச்சப்போ பாயில் பண்ண பாஸ்தா நம்ம பாயில் பண்ணி வச்சுருப்போம். பெண்ணே பாஸ்தா கொஞ்சமாக போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பெண்ணே சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ நம்ம செமி லிக்விடாக நமக்கு தேவைப்படுது. அது மாதிரி செமி லிக்விடாக பண்ணியிருக்கோம். இன்னும் லிக்விடாக வேணுன்னா கொஞ்சம் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒயிட் சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஆல்ரெடி இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணணும். கார்னிஷ் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆலிவ்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிளாக் ஆலிவ்ஸ் போடும்போது ஆல்ரெடி க்ரீன், ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது. இப்போ பிளாக் ஆலிவ்ஸ் கொஞ்சமாக பிளாக் ஆலிவ்ஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு மெயின் டிஷ் பார்த்தீங்கன்னா செடார் சீஸ், கிரேட்டட் செடார் சீஸ். அது கன்ஃபார்மாக போட்டே ஆகணும். அப்புறம் அந்த டிஷ்ஷோட நேமு ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக கிரேட்டட் செடார் சீஸ் அது போட்டாகுமா, லிட்டில் பிட் பார்ஸ்லி. இப்போ ஸ்பைசி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு.